இன்றைக்கி நாள் நல்லாவே போச்சு. இன்றைக்கி ஆக்டிங் கிளாஸ் போனேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. பட் ஆனால் நான் எப்பயும் போல் என்னோடய அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினச்ச விஷயம் இன்றைக்கி தான் அந்த அளவுக்கு நடக்கலை. இன்றைக்கி எனக்கு ஆக்டிங் கிளாஸ்லேருந்து கிடைச்ச 2 முக்கியமான நல்ல விஷயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், என்னோடய அப்பீரியன்ஸ் நான் மாற்றணும். அந்த கேரக்டருக்கு நான் ஆசைப்படணும். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அப்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டியை மாற்றணும். அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். ஸோ ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்றவங்க இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த, இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்த அப்படி பண்ணாமல் அவங்களால மறுக்க முடியாத மாதிரி வித்தியாசமாக ஒரு விஷயத்த என்னால் கொடுக்க முடியுதுன்னா அதுதான் திறமைன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உன்னோட ஸ்டைலில் நீ எப்படி பண்ணணும்னு பண்ணுறாடே அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ஒரு வாய்ஸ் மைண்டுக்குள்ளேருந்து எனக்கு அப்பப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் வரதுக்கான டேட் இன்றைக்கி தான். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ அகிலன் ரெஸ்யூம் வாங்கியிருக்கேன், பாப்பா என்ன சொல்கிறேன்ட்டு. நாளைக்கு பெட்ரோல் பங்க் விலை வேறு கிடக்கு. முடிச்சுட்டு நாளைக்கு 1001 ஈவினிங் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னோடய ஆக்டர்ஸு டீம் எல்லாருமே இல்லை, ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பசங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னு பிளான் நீ பார்த்துக்கணும். பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும். காலைல சீக்கிரம் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 8 o'clock நான் இங்கேருந்து கிளம்பணும். 9 o'clock நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், 9 to 6 என்னோடய பிளானு. ஸோ நான் 8 மணிக்கு இருந்து கிளம்புனா ஒரு 5:30 இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 2 hours ஓகே கரெக்டாக இருக்கும். 2 hours நான் கிளம்புறத பிளான் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். ஓகே, பார்க்கலாம், எப்படின்னா பார்க்கலாம்.